ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் கிச்சன் ஒர்க் மட்டும்தான் இருந்தது. ட்ரெஸ் வாஷிங், வீடு துடைக்கிறது அந்த மாதிரி வேலை எதுவும் இல்லை. ஸோ ஒரு 8-8:30க்கெலாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வேக வச்சு அதில் சாலட் மாதிரி சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் குழந்தைங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கும் காலையில் சாப்பாடு கொடுத்துட்டேன். 9 o'clock கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுவோம், டிவி பார்ப்போம். சின்ன குழந்தை தூங்கிடுவான். ஒரு 10-10:30 ஆகிடுச்சு. பசி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. சரி கொஞ்ச நேரம் கண்ட்ரோலாக இருப்போம், சேலட் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸாக இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சுருந்தேன். வெள்ளை பூசணிக்காய் போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு செய்கிறேன். அதாவது வெள்ளை பூசணிக்காய் வச்சு. ரெசிபி எனக்கு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செய்யணும்னு வீடியோ கால் பண்ணி எங்கள் அக்கா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டே இருந்தா. அதன்படி நல்லா செஞ்சேன். ஸோ சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், கொஞ்சம் தக்காளி கூட்டு மாதிரி, தக்காளி சட்னி. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஒரு நியூட்ரிஷனான ஒரு பிளேட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பட் சாப்பிட ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லை ஃபோன் பேசுகிறேன், இல்லை நேரில் வேறு யார்கிட்டையாச்சும் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பெரிய பையனுக்கு இந்த மாதிரி அவன் பண்ணுறத நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு அது நான் யார்கிட்டையாச்சும் பேசுகிறது பிடிக்காதா, இல்லை விளையாட்டுக்காக பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஆனால் எவ்ரி டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன், அவன் இந்த மாதிரி ஃபோன் பேசும்போதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் கேட்பாங்க யார் யாருக்கு என்னென்ன ஆம்பிஷன் இருக்குது, என்னென்ன ஆக போகிறீங்கன்னு. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தோணாது. நான் அமைதியாக இருப்பேன். ஒரு சீசனில் ஒன்று மாதிரி தோணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸை பார்த்தோன்னா டாக்டர் ஆனோன்னு தோணாது. பட் என்ன நானே ஒரு டாக்டராக இமேஜின் பண்ணிப்பேன். அதே ஒரு நர்ஸை பார்க்குறோன்னா அந்த வேலை செய்யும் போது நம்ம எப்படி இருப்போம், ஒரு நர்ஸாக இருப்போம்னு நினச்சி பார்த்துப்பேன். அதே மாதிரி எனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வேலை, இந்த பேங்க் வேலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வேலை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னா, அது சிஸ்டமில் உட்காந்துட்டு நல்லா வேலை செய்யலாம். ப்ளஸ் உட்காந்துட்டே வேலை செய்யலாம், நோகாமல் நோன்பு கும்பிடலான்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அது மென்டல் ப்ரெஷராக இருக்குன்றது சின்ன வயசில் தெரியாது. இப்போல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. இப்போ பார்த்தாலும் அந்த சிஸ்டமை நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு. ஸோ எங்கே போனாலும் எதையெல்லாம் பார்க்குறோனோ அந்த மாதிரி நானே என்னை இமேஜின் பண்ணிப்பேன். இப்போ ஒரு போலீஸ்காரங்க, ஒரு ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், நம்ம எப்படி இந்த வேலையை செய்வோம், நம்ம இந்த வேலையில் இருந்தால் எப்படி பண்ணுவோம். சம்டைம்ஸ் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தாவே எனக்கு தோணும். சில டிரைவர்ஸ் எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தவே மாட்டாங்க. சில பேர் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நிறுத்தி எல்லா கூட்டத்தையும் ஏற்றிப்பாங்க. சில பேர் பஸ்ஸு எம்டியாக இருந்தாலும் சில ஸ்டாப்பில் நிறுத்தவே மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படித்தோம். அதுக்கப்புறம் அகெயின் வேலைக்கு போகும்போது நான் பஸ்ஸில் நிறைய போயிருக்கேன். பஸ்ஸில் நிறைய டிரைவர்ஸ் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. சில பேர்லாம் கேட்ட உடனே சில ஸ்டாப்பிங்கே இருக்காது. ஆனால் நம்ம இங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அங்கே நிறுத்துவாங்க. ஆனால் சில பேர் கேட்டாலும் நிறுத்தவே மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்க்குற ஒரு வேலையும் எப்படி இருக்கும், எல்லா வேலையுமே நான் யோசித்து பார்த்துருக்கேன். ஒரு நிறைய நான் 12th முடித்ததுக்கப்புறமும் என்ன தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் கிடையாது. ஃபைனலாக டெசிஷன் பண்ணதே கிடையாது. அப்படி இப்படி எப்படியோ போய் பிஎஸ்சி நர்சிங் போய் சேர்ந்து படித்து ஒரு 2 years இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கத்தார் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன வயசில் நம்ம ட்ரீம் என்னன்னு கேட்பாங்கன்னு. நம்ம ஜாலியாக வீட்டிலேயே இருக்கணும், வீட்டு வேலை செஞ்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதே மாதிரி தான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்த ஹஸ்பண்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னெல்லாம் வெரைட்டியாக சமைக்கலாம்
ஆனால் ஒரு 6 மந்த் இதே கண்டினியூஸாக செய்யும்போது எனக்கு அதில் ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. ஏன் போர் அடிச்சிச்சுன்னா, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 9-10 வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதோடு வந்து நைட்டு ஒரு 7, 8 இங்கெல்லாம் வந்து 10 ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. யாருமே பேச்சு துணைக்கு இல்லாமல் இங்கே முதல்ல புதுசாக வரவங்களுக்குலாம் லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களாம் வந்து கவுன்சிலிங்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்கு நான் போகல. அப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி யூடியூப் வீடியோஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறது, டிக்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் 2022 தான் நான் புதுசாக ஜாப் போனேன். ஜாப் போனதுக்கப்புறம் தான் லைஃப் ரொம்ப பிஸியாச்சு. எங்கள் 2 பேருக்கும் வந்து டைம் பத்தலை அப்படின்றது அளவுக்கு இருந்தது. வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம். வீக்லி வந்து கிட்டத்தட்ட 2-3 டேஸ் வந்து ரெஸ்டாரண்ட் போய்டுவோம், நல்லா சாப்பிடுவோம். புது புது இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க ஹஸ்பண்ட். லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது ஒரு 4 மந்த்ஸ் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் தான் பேபின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காகவே லைஃப் இருக்கணும்னு சொல்லி யோசித்தேன். எந்த விதமான சேஞ்சஸும் வந்து எனக்காக நான் பண்ணிக்கல, பேபிக்காக நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ 2 பேபிஸை பார்த்துட்ருக்கேன். எனக்கு சில விஷயங்கள் தோணுது. அதை வந்து எப்படி கன்வே பண்ணணும்னு தெரில. இது ப்ராப்பர் வேயாக இருக்கான்னு எனக்கு புரியல. பட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு யோசித்து வச்சுருக்கேன். எனக்கான நிறைய தாட்ஸ் இருக்குது. அதை மற்றவங்களுக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு தெரியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், கத்தாரை பற்றி சொல்லணும், என்னுடைய லைஃப் பற்றி சொல்லணும், எனக்கான இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்குமான்றதில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.